ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஆன்மீக தாள்களை ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி எந்த ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 6ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதமான கார்த்திகையுடைய 21ஆம் நாள். அதே போல் கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி என்ன எச்சரிக்கையான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளை நாள் வெள்ளிக்கிழமை சஷ்டியானது வருதுங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டி சாதாரணமாக வரக்கூடிய சஷ்டி கிடையாது. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி, அதுவும் நாளைய சஷ்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை மாதத்தில் வருது. அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டியை முன்னிட்டு கடன் தீர முருகனுக்கு ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த விளக்கு பரிகாரம் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பிரச்சனை தீர்வதற்கு இந்த விளக்கை ஏற்றணும் என்று சொல்லப்படுது. அதாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த விளக்கை ஏற்றணும் என்று சொல்லப்படுது. இருக்கிறதுலே ஒரு கொடிய பிரச்சனை எதுனா கடன் பிரச்சனை தான். இந்த கடன் இல்லாமல் இருந்தாவே வாழ்க்கையில் பாதி பிரச்சனை நமக்கு குறையும். கடன்கிறது அவங்கவுங்களோட சக்திக்கேற்ப இருந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லை. கடன்கிறது அவங்களோட சக்திக்கு மீறி இருந்ததுன்னா அதை அடைப்பதற்கு கண்டிப்பாக நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஸோ கடனை அடைப்பதற்கு முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டியில் இந்த விளக்கை பெண்கள் நீங்கள் ஏற்றுனா போதும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்காக நீங்கள் இந்த விளக்கை ஏற்றும் போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதாவது கடன் வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும். சரி வாங்க, கடன் தீர முருகனுக்கு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த விளக்குங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் இந்த விளக்குங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது என்ன விளக்கேற்றணும் அப்படிங்கிற விளக்கேற்றக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது பிரணவ மந்திரத்தின் சொரூபமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இப்பேற்பட்ட முருகனிடம் வேண்டியவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்கள் உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து செயல்படணும் என்று சொல்லப்படுது. இவருடைய நாமத்தை உச்சரித்தாலே நம்ம மெய்மறந்து விட்டுறலாமா? அந்தளவுக்கு இவருடைய நாமம் சிறப்பு வாய்ந்தது. தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகளை விரைவில் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்ன விளக்கு ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கடன் இருக்கக்கூடியவங்க உங்கள் கடன் அடைவதற்கு இந்த விளக்கை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களுக்கு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அரைபடை வீடுகளையும் ஒரு முறை தரிசித்து பாருங்க. முடிந்தால் கடனுக்கு அருகே இருக்கக்கூடிய படை வீட்டிற்கு சென்றாவது இறைவனை தரிசித்து விடுங்க. இதெல்லாம் செய்தாவே உங்களுக்கு நினைத்தது நடக்கும். அதாவது கடன் பிரச்சனை மட்டும் கிடையாது, தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வதற்கு ஒரே ஒரு வழி இது மட்டும்தான். நாளை நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டியானது வருது. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உகந்த கிழமையாக சொல்லப்படுது. இந்த கிழமையில் நாளை நாள் தீபம் ஏற்றும் போது முருகப்பெருமான் விரைவிலே வேண்டுதல்களை ஏற்றி விடுகிறார். அதாவது நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுகிறார். அதனால தான் நாளை நாள் இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகையில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷம். ஐப்பசியில் தான் மகா கந்த சஷ்டியானது 6 நாட்கள் நடந்தது. 6 நாட்கள் நடந்து 7வது நாள் முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி பெற்று அப்புறம் 8வது நாள் திருமணம் செய்து கொள்வார். அதுக்கப்புறம் வரக்கூடிய மாத சதுர்த்தி தான் மாத சஷ்டி தான் கார்த்திகையில் வருவது. அதனால தான் கார்த்திகையில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன்.
நிறைய பேருக்கு கார்த்திகை சஷ்டி பற்றி தெரியாததுனால விட்டுடுறீங்க. ஆனால் இனி அந்த மாதிரி விடக்கூடாது. கார்த்திகை சஷ்டி ரொம்ப சக்தி வாய்ந்த சஷ்டி. கண்டிப்பாக கார்த்திகை சஷ்டியை கரெக்டாக நாம் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சஷ்டியில் நாளைய வெள்ளிக்கிழமை வர்றதுனால வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோர நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். நாளை நாள் காலையில் எழுந்து குளித்து முடித்துடுங்க. அப்புறம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையானது வரும்ல, அந்த நேரத்தில் 11 1 நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் 11 1 நாணயங்களை எடுத்ததை ஒரு சிகப்பு துணியில் போட்டுருங்க. சிகப்பு துணியில் போட்டு நன்கு அதை முடித்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு இட்டு கொள்ளுங்க. அதாவது சுக்கிர ஹோரை டைம் இருக்கும் காலாண்டில், அந்த ஹோரை டைமை நோட் பண்ணி அந்த ஹோரையில் 11 1 நாணயத்தை எடுத்துக்கணும். அதை சிகப்பு துணியில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம் இட்டுக்கொள்ளணும். அதாவது சந்தன குங்குமத்தில் பொட்டு வைக்கணும். வைத்ததுக்கு பின்னாடி அதை அப்படியே முருகன் படத்திற்கு முன்பு வைத்திடணும். அப்புறமேட்டு ஒரு சுத்தமான அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளணும். அந்த அகல் விளக்குக்கு சந்தனம் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டுட்டு அந்த விளக்கை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி கொள்ளணும். பின்னர் அதில் புங்க எண்ணெய் ஊற்றணும். இந்த புங்க எண்ணெய்ங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், எண்ணெய் கடைகள்லையும் கிடைக்கும். புங்க எண்ணெய்ன்னு கேட்டு வாங்கி கொள்ளுங்க. வாங்கின அந்த புங்க எண்ணெயை விளக்கில் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கு பின்னாடி அதில் திரி போடணும்ல, அதில் தாமரை தண்டு திரியை போடணும். இதுவும் கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த திரியை கேட்டு வாங்கி கொள்ளுங்க. திரியும் எண்ணெயும் கரெக்டாக கேட்டு வாங்கி கொள்ளுங்க. ஸோ இது ரெண்டும் தான் விளக்கில் நாம் பயன்படுத்தணும். இது ரெண்டும் நாம் விளக்கு ரெடி பண்ணதுக்கு பின்னாடி முருகனுக்கு உகந்த திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், முருகன் மந்திரம் எது உங்களுக்கு தெரியுமோ அதை உச்சரித்து கொண்டே தீபம் ஏற்றுங்க. இல்லை எனக்கு உச்சரிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க ஒளிபரப்பு செய்து தீபம் ஏற்றுங்க. ஏற்றிய தீப சுடரானது கிழக்கு நோக்கி பிரகாசமாக எரியிற மாதிரி பாருங்கள். நெய்வேத்தியமாக பானகம் கண்டிப்பாக படைக்கணும். பானகம் நெய்வேத்தியம் படைத்து இந்த பரிகாரத்தை நாளை நாள் நீங்கள் சுக்கிரஹோரையில் செய்யணும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் ஒரு வேளையாவது உபவேசம் இருக்கணும். உபவேசம் இருந்து முருகனை நினைத்து இந்த தீபத்தை சுக்கிரஹோரையில் வீட்டில் ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லணும். அங்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்து விட்டு யாருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லி பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க நாளை நாள் கோவிலில் அர்ச்சனை செய்து பாருங்க. இதை மட்டும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா, அதாவது இந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்து முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை சரியாகும். அந்த 11 ரூபாய் முடிஞ்சு வைக்க சொன்னல, அது உங்கள் கடன் அடைஞ்சதுக்கு பின்னாடி சஷ்டி நாளாக பார்த்து உண்டியில் அப்படியே போட்டுருங்க. கடன் அத்தனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தீரும். கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய அறிகுறிகள் இந்த பரிகாரம் செய்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த இந்த புங்க எண்ணெய் தீப பரிகாரம் செய்வது உங்களுக்கு நல்லது. தடைகள் எவ்வளவு வந்தாலும் இடையூறுகளை தகர்த்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வாருங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும். கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனைகளும் கழுத்தை நெரிக்கக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் நம்பிக்கையோடு தீருங்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு தீரும். ஸோ இந்த பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்து பயன்பெறுங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தான் இதை செய்யணுங்கிறது இல்லை. எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை தீர்வதற்கு இந்த பரிகாரம் செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த கார்த்திகை சஷ்டி நாளை வெள்ளிக்கிழமை வருவது சிறப்பானதுங்கிறதுனால தான் இதை செய்ய சொல்கிறேன். நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அது தீர்வதற்கு இந்த தீப வழிபாடு பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை அவங்களும் பண்ணி
பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.